ஒரு கிலோ இருக்கு. மரபணு மாத்திரம். நீ நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிட தொடங்குது, பண்டை கோழி வந்துருச்சு. நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், உன்னால கண்டே விடுகின்றது. ஒரு கோழியை வளர்ந்தாங்க, அதுக்கு கோழிக்கு தூக்க போட்டு விட்டுருது. நீ என்ன பாரு, நீ என்ன பாரு, கடையில போய் இது நாட்டுக்கோழி கண்டுபிடிச்சு வாங்கிருந்தீங்க பார்ப்போம். என்னை மாதிரி ஒரு ஆளா பார்த்தா அங்க இருங்க வாரேன் அப்படின்னு உள்ள போய் வேற கோழியை எடுத்துட்டு வரும். அது பண்ண கோழி நம்பா உன்னால கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது சந்தை. இந்த நாடு மக்கள் வாழ்ந்த நாடு இல்லை, உள்நாட்டு வெளிநாட்டு பொரு முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற சந்தை. நீனும் நானும் அதை வாங்கி நுகருகிற மந்தைகள். இவ்வளவுதான். நமக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரம் இருக்கு. புதுசா ஒரு சோப்பு வருதா போட்டு குளிச்சு பார்த்துடணும், புதுசா ஒரு ஷாம்பு வருதா போட்டு குளிச்சு பார்த்துடணும். அதனால 30 வயசுல விக்க தேடிட்டு ஓடிட்டு வேண்டியது இருக்கு. புதுசா ஒரு பேஸ்ட் வருதா விலைக்கு பார்த்துடணும். டிவி திருப்ப முடியல விலைக்கு, பழிச்சென்று உங்க பற்கள் இருக்க இல்ல, உங்க இருளில் ரத்தமா உங்கள் பற்களில் வேம்பு இருக்கிறதா, நீம் இருக்கிறதா, கறி இருக்க, உப்பு இருக்கிறதா. ஏன் நான் இதை வச்சுதான் பிறந்ததுலேருந்து நாங்க பண்ண விளக்கிட்டு இருந்தா வேப்பங்குச்சி, கறி, சாம்பல் அதெல்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நினைக்கிறேன் பாதி பேர் பல்செட்டோட அலைகிறான் எல்லாம். அப்ப என்ன, வர்த்தக உலகத்தில் எதை சாப்பிடுவது, எதை போட்டு பல்லு வளர்க்குவது, எந்த எண்ணெயில் தாளிப்பது உனக்கு தெரியாது. திருமணினா இதயத்திற்கு ரொம்ப நல்லது, இதை போட்டு ஒரு ரொம்ப போவா 2 நிமிஷம் வெளியே ஒரு ரூம்ல வருவா, இதை போடுங்க வருவா. இந்த சாம்பை முடிய மின்னுவா, அது கிராபிஷம் மின்னும். நீ என்ன போட்டு குடிச்சு மண்டையாட்டினாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதை காட்டி நம்ம இந்த சாம்பை போடு, அந்த சாம்பை போடு. கடைசி 30 வயசுல மொட்டையாகி அதை மேலதுக்கு 1 லட்சம் வச்சுட்டு இருக்கு. அப்படியே ஐயோ என்ன குத்த அம்மா. இதுக்கு பேர் தான் நம்ம கால கொடுமை. கால கொடுமை எல்லாம் மாறிவிட்டது. இது எல்லாவற்றையும் அழிவில் விளிம்பில் நிற்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தை, தாய்மொழியை மீட்டு தமிழ் தேசிய மக்களை மறு கட்டமைப்பு செய்து சாதி மத உணர்விலிருந்து பிடுங்கி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வுக்கு கட்டி ஒரு குடையாக எழுப்பி ஒரு அரசியல் கட்டமைப்பை நிறுவி தமிழர் அரசாங்கம் அமைப்புதான் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசு. பேசித்தான் உங்களை புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதிகாரம் சொல்லுங்க, நீ அதிகாரத்தை தொடும் வரை பேசு, தொட்ட பிறகு பேசாத, பேச்சுக்கு நேரம் இல்ல, செயல்படுத்து. நாங்கள் அதை தொடுகிற வரை பேசித்தான் தெரிய வேண்டிய. என்ன செய்வ நீ, என்ன செய்வேன் நீங்க, நான் வந்தா அதை செய்வேன், நான் வந்தா அப்படி பண்ணுவேன், நான் வந்தா கல்வி எப்படி கொடுப்பேன், நான் வந்தா மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன், நான் வந்தா என் மக்களுக்கு தண்ணீரை, தூய குடிநீரை நானே விநியோகம் பண்ணுவேன். தண்ணீரை தனிப்புற முதலாளி விற்கிறதுக்கு நாட்டுக்குள்ள தடை, பிளாஸ்டிக் நெகிழி பேன் தடை. 3 மாசம் டைம் தருவேன், 3 மாசம் நேரம் கொடுப்பேன், மாற்றுக்கு வந்துடுவேன், நானே தயாரிச்சிருவேன். வாழை மட்டையில பை இருக்கு, வாழை நேரில் பை, துணி பை. திமுக மாதிரி மஞ்ச பை இல்லை, பை துணியில இருக்கணும். அது பச்சை பையா இருக்கலாம், மஞ்ச பை இருக்கலாம். அவங்க அப்பா வரும்போது மஞ்ச பை எடுத்து வந்துட்டாங்கிறதுனால மஞ்ச பை பை துணியில இருக்கணும், அவ்வளவுதான். முன்னாடி அப்படித்தானே இருந்தது. இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, துணி அது பழசாயிடுச்சு. கார் துடைக்கிறோம், சைக்கிள் துடைக்கிறோம், மேசை துடைக்கிறோம், அதுக்கும் பழசாயிடுச்சு. குப்பையில போட்டுறோம், மக்கி மண்ணுக்கு உரமாயிருது. இலையில சாப்பிடுறோம், வாழை இலையில சாப்பிடுறோம், அல்ல பூவரச இலையில சாப்பிடுறோம், அல்லது தாமரை இலையில சாப்பிடுறோம். சாப்பிட்டு அப்படியே தூக்கி போடுறோம். அது மக்கி மண்ணோட ஆடு மாடு சாப்பிடுது, அது இலை, அது கழிவா போடுது, உரமா போடுது, அது மண்ணுக்கு உரம் இல்ல, மக்கி போய் இலைச்சிட்டு தலைச்சிட்டு அது உரமாயிருது. ஆனால் நீ பிளாஸ்டிக் தட்டு ஒரு தட்டு, அது மேல பிளாஸ்டிக் பாலித்தீன் சீட்டு, 4 இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி சுருட்டி அப்படியே போட்டுற. இதை கொண்டு அங்க வீசிடலாம், அது அப்படி விரிஞ்சுக்கிறது. இது மண்ணோடு மண்ணாட மக்கி போக 5000 ஆண்டுகளுக்கு மேலாகும். எதுவும் போய் பார்க்க போற எந்த நாடு விக்கி? நாட்டுக்கு கேடான மதுரை நாடு எந்த நாடு விக்கி? அப்புறம் என்ன இருக்கு அதில் எழுதி வைக்கிற? வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு எழுதி, நாட்டுக்கு கேடு யாரை ஏமாத்தாங்க? 50,000 கோடி ஆண்டவருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் குடிக்க வச்ச எங்க ஆத்தா தாலி எடுத்துட்டு, ஒரு ஆத்தா தாலி எடுத்துட்டு இன்னொரு ஆத்தாவுக்கு 1000 ரூபாய் இந்த காசுல சாதனை. தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்களே சாதனை. அடப்பாவன் குடிக்க வச்சு 2 லட்சம் மும்பளை தாலி எடுத்தீங்க, அது என்ன? அதுவும் சாதனை தானே. தம்பி, நீ குண்டு போட்டுக் கொள்வதா இனப்படுகொலை கொண்டிருந்தாயனால் குடிக்க வைத்துக் கொள்வதும் இனப்படுகொலை தான்.